வணக்கம். மே 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 13ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஜொமேட்டோ, வருண் பீவரேஜஸ், ஜிண்டால் ஸ்டீல், சானோஃபி இந்தியா, செரா சானிட்டரிவேர், யூபிஎல் மற்றும் கரூர் வைசியா பேங்க். ஆக்சிஸ் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங் BB+ கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஜொமேட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு வருது. அதற்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ஜொமேட்டோட ரிசல்ட்டில் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ எதிர்பார்ப்பது இயர் ஆன் இயர் 75% அதிகரிக்கும்னு, குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 48% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், நிதியாண்டு 2025 முதல் பாதியில் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் கீழே போகும்னு கருதப்படுது. என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்க? எலெக்ஷன்ஸ் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு இருக்கும் அதோடைய வளர்ச்சி? 5% குறைவாக இருக்கும் சேல்ஸுடைய growthன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு வெங்கட நாராயணா ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஐஷர் மோட்டார்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹51. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ மற்றும் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் அறிவிச்சிருக்காங்க ஐஷர் மோட்டார்ஸ். ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ஐஷர் மோட்டார்ஸ். டோட்டல் ரெவன்யூ ₹4256 கோடி. இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1070 கோடி. இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு புரோக்கரேஜஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க? கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 950, முன்ன சொல்லியிருந்தது ₹850. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1000 ஒரு ஷேருக்கு, முன்ன சொல்லியிருந்தது ₹825. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கும் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹105. நிர்மல் பேங்க் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹110. கல்யாண் ஜுவல்லர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20 டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவன்யூ ₹4535 கோடி. இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹137 கோடி. இயர் ஆன் இயர் 96% அதிகரிச்சிருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆர்த்தரைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். அமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3 அறிவிச்சிருக்காங்க. குவார்ட்டர்லியில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹2250 மில்லியன். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹260 மில்லியன். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ஹைடெக் பைப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவன்யூ ₹2700 கோடி. இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹44 கோடி. இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ₹3.60 டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ₹3311 கோடி. இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ஒரு முக்கிய காரணம் நெட் ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு வந்திருப்பது, ஒரு பெரிய ஐடி ரீஃபண்ட் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ₹497 கோடி மதிப்பிற்கான ஐடி ரீஃபண்ட் கிடைச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹9437 கோடி. இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.76%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 7.53% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.03%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.7% இருந்தது. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5.50. குவார்ட்டர்லி ரிசல்ட் ரெவன்யூ ₹48 பில்லியன். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹1.7 பில்லியன். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு.
பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு டெண்டரில் சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருந்திருக்கிறாங்க. இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அமைப்பதற்கு ராஜஸ்தான் மாநிலத்தில். BEML லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹15.50. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1513 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹22 கோடி, இயர் ஆன் இயர் 58% விழுந்திருக்கு. JK சிமெண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹15 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹3106 கோடி, இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹220 கோடி, இயர் ஆன் இயர் 106% அதிகரிச்சிருக்கு. ஐநாக்ஸ் விண்ட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றியிருக்கிறாங்க. புது ரெக்கார்ட் டேட் மே 25. போனஸ்க்கான பின்னணி போனஸ் முன்னவே அறிவித்தது தான். 3 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ மாற்றியிருக்கிறாங்க. விஜயா டயக்னாஸ்டிக்ஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $910. JM ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹830. மேக்மனி ஆர்கானிக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. Q4க்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹400 கோடி, இயர் ஆன் இயர் 29% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹0.4 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க கம்பெனி. போன வருடம் இதே குவார்டர் ₹45 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. ஆஷிர்வாத் கேபிட்டல் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 2 ஷேர்ஸ் வைத்திருந்தா. டாடா மோட்டர்ஸோட டிவிடெண்ட் குறித்த அப்டேட் சிலர் கேட்டிருந்தீங்க. நம்ம டிவிடெண்ட் வீக்கெண்ட்லேயே செய்தியாக பார்த்துருந்தோங்க. ₹6 நார்மல் ஷேருக்கும் DVR வைத்திருந்து ₹6.20 நினைக்கிறேன். அது ஸ்பெஷல் டிவிடெண்டும் அடங்கும். ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல அப்படின்றதான் என்னுடைய புரிதலுங்க. ஏன்னா அவங்க வந்து AGMக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 79வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 24ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதில் முடிவெடுப்பாங்க போல தெரியுதுங்க. ரெக்கார்ட் டேட் குறித்து என்ன ஒப்புதல்லாம் வாங்குவாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் டேட் அறிவிப்பாங்கன்றது என்னுடைய புரிதல். நாலேஜ் மெரைன் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ₹73 கோடி மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 22% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் NPA 5.43%. போன வருடம் இதே குவார்டரில் 6.97%. நெட் NPA நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.63% இந்த குவார்டரில். போன வருடம் இதே குவார்டரில் 1.84% இருந்தது. பிரவல் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 11 பைசா வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹2552 கோடி இந்த குவார்டருக்கு, இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹101 கோடி, இயர் ஆன் இயர் 102% அதிகரிச்சிருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க. கீஸ் செலக்ட்ன்ற பிராண்டில் அவங்க திறக்க இருக்கிறாங்க. 60 அறைகள் கொண்ட இந்த ஹோட்டல் நிதியாண்டு 2025 ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். இன்ஃபோசிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஜனவரி மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. செமிகண்டக்டர் டிசைன் சர்வீசஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இன்செமி. அதை வாங்க போகிறதாக ஜனவரி மாதத்தில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ். EKI எனர்ஜி சர்வீசஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹78 கோடி, இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. ₹29 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்டரில் கம்பெனியுடைய நஷ்டம் ₹48 கோடி இருந்தது. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து மாடர்ன் வீடியோ சர்வைலன்ஸ் சிஸ்டம்கான ஆர்டர். அதோடைய மதிப்பு ₹51.5 கோடி. சியூபெக்ஸ் ரிசல்ட் குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ ₹838 மில்லியன், போன குவார்டரில் ₹818 மில்லியன் இருந்தது. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹1565 மில்லியன் நஷ்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. நஷ்டத்தில் ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் உள்ள வந்திருக்கின்றதை என்னால் சரி பார்க்க முடியலைங்க. போன குவார்டரில் ₹49 மில்லியன் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் ஆஸ்ட்ரலுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 2334, ஸ்டாப் லாஸ் 2070. ஹீரோ மோட்டோகாப்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 5630, ஸ்டாப் லாஸ் 4500. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. LKP செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் இண்டஸ் டவர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 354, ஸ்டாப் லாஸ் 322. EAH ஹோட்டல்ஸ்க்கு 488 லெவல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 520, ஸ்டாப் லாஸ் 469. பேட்டா இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1450, ஸ்டாப் லாஸ் 1259.
சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஆர்எம் சில்க் மில்ஸ் ₹4 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் ₹2 டிவிடெண்ட், பன்ஸ்வாரா சின்டெக்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் ₹4 டிவிடெண்ட், டீலிங்க் இந்தியா லிமிடெட் ₹8, கண்ட்ரோல் பிரிண்ட் ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹2.50 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிவிடெண்டாக ₹2.52 அறிவிச்சிருக்கிறாங்க. வாரி ரெனியூவல் டெக்னாலஜிஸ் ₹1 டிவிடெண்ட், ஸ்டெர்லிங் டூல்ஸ் ₹2, டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா ₹47.34 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ₹1 டிவிடெண்ட், ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் 25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் ₹1 டிவிடெண்ட், திலீப் பில்கான் ₹1 டிவிடெண்ட், நியூலண்ட் லேபரேட்டரிஸ் ₹14 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. நோவார்டிஸ் இந்தியா லிமிடெட் ₹25 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிசய் லிமிடெட் ₹1, டிசிஐ எக்ஸ்பிரஸ் ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.